மெட்ரோ ரயில்களில் ஒட்டப்பட்டுள்ள முன்னுரிமை இருக்கை ஸ்டிக்கர்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டும்தான் இருக்கிறதா? முதியவர்களோ அல்லது மாற்றுத்திறனாளிகளோ ரயிலில் ஏறும்போது அந்த இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து இடம் கொடுக்க வேண்டியது சட்டப்பூர்வமான கடமையா? இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இனி மெட்ரோ பயணங்களில் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் மற்றும் நிர்வாகத்தின் பொறுப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் முறையாக கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. இது தொடர்பாக வழக்கறிஞர் VPR மேனன் தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் மிகவும் முக்கியமான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. மெட்ரோ ரயில்களில் முன்னுரிமை இருக்கை என்ற பெயரில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு இருந்தாலும் நடைமுறையில் உடல் வலுவுள்ள நபர்களே அந்த இடங்களில் அமர்ந்து கொள்கின்றனர் என்றும் தகுதியுள்ள பயணிகள் வரும்போது அவர்கள் எழுந்து இடம் தர மறுப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் பெண்களுக்கு என தனி பெட்டி இருப்பதைப் போல முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரத்யேக இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு ரயில் பெட்டியில் உள்ள 50 இருக்கைகளில் 14 இருக்கைகள் முன்னுரிமை அடிப்படையில் இவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயிலில் உள்ள இன்டர்காம் வசதி மற்றும் குரல் வழி அறிவிப்புகள் மூலம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அடுத்த 30 நாட்களுக்குள் இந்த இருக்கை ஒதுக்கீட்டை செம்மையாக அமல்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டனர். அது மட்டுமின்றி இனி மெட்ரோ ரயில்களில் அதிகாரிகள் அவ்வப்போது திடீர் சோதனைகளை நடத்த வேண்டும் என்றும் தகுதியுள்ள பயணிகளுக்கு இருக்கைகளை விட்டுத்தர மறுக்கும் நபர்கள் மீது ரயில்வே விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். முக்கியமாக மனுதாரர் கோரியபடி இவர்களுக்கென தனி பெட்டிகள் அல்லது பிரத்யேக இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மெட்ரோ நிர்வாகமே கொள்கை ரீதியான முடிவை எடுத்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் என்பது வெறும் சலுகை அல்ல, அது அவர்களின் உரிமை என்பதை உறுதி செய்துள்ள இந்த தீர்ப்பு இனிவரும் நாட்களில் மெட்ரோ பயணிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.